ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வருமான வரி மேல்முறையீடு தீர்ப்பாயம்லேருந்து குரூப் பி கெசட்டட் பதவி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எலிஜிபிலிட்டி என்ன? எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் IT80.government.in/recruitment. இந்த வெப்சைட்டில் தான் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன், நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை. இந்த வீக்கில் ரிலீஸ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ஏஜ் அப்படின்னா, மேக்ஸிமம் 35 ஏஜ் வரையும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 18 ஏஜ் இருக்கணும். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னையில் செலெக்ஷன் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்னு, ஸ்கில் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இது எல்லாமே நம்ம தமிழகத்தில் சென்னையில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுபோக பெங்களூர் இருக்குது, கொல்கத்தா, குவாஹாத்தி, ஹைதராபாத், லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்களில் உங்களுக்கு சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து செலெக்ஷனில் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா 2 பேப்பராக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 100 மார்க்குக்கும், பேப்பர் 2 100 மார்க்குக்கும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் 1ல் எஸ்ஏ ரைட்டிங்கு, கிராமரு இது எல்லாமே வரும், இங்கிலீஷ் ரிலேட்டடாக. ஓகேங்களா? அதே மாதிரி பேப்பர் 2ல் அந்த ஜிகே அண்ட் ரீசனிங்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிலவெண்ட்டாக நீங்கள் படித்தா போதும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, இங்கிலீஷ் டைப்பிங். அடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து ஒரு 75 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் ரிட்டனு, ஸ்கில்லு, பர்சனல் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்து ரெகுலராக நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மினிமம் கட் ஆஃப் மார்க் எடுத்தால் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 40, ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 35, எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூடிக்கு 30%. ஸோ மினிமம் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் ரிட்டனில் வந்து நீங்கள் பாஸ் ஆகலாம், ரிட்டனை வந்து கிளியர் பண்ணலாம். மற்றபடி அவங்க அலாட் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் கட் ஆஃபை ரீச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும், உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? ஏதாவது ஒரு டிகிரி முடித்து ஷார்ட் ஹேண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கிலீஷ் டைப்பிங்கு ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி வேறு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் இதுக்கு இல்லை. ஸோ குரூப் பி கெசட்டட் பதவியை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ப்ரைவேட் செக்ரட்டரி, சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி. ஸோ ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேல்ரி 44,000 1,42,000 வரை இருக்கும். 7th பே கமிஷன் படி. ஓகேங்களா? லெவல் 7 படி. அதே நீங்கள் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 47,600 1,50,000 வரையும் இருக்கும். 7th பே கமிஷன் லெவல் 8 படி உங்களுக்கு சேல்ரி. ஸோ பேசிக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000. அது போக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸு, மத்திய அரசு சலுகைகள் எல்லாமே இருக்கும். இது வந்து குரூப் பி கெசட்டட் பதவி. ஓகேங்களா? குரூப் சி இல்லை, குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங். அதாவது க்ரீன் இங்கில் வந்து நீங்கள் சைன் பண்ணலாம். அந்த லெவல் போஸ்டிங் தான் இது. வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே வேறு மாதிரி இருக்கும். அடுத்து எவ்வளோ பதவி அறிவிச்சிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரியில் ஒரு எஸ்சியில் 1 வேக்கன்சி, எஸ்டியில் 5 வேக்கன்சி, ஓபிசியில் 4, இடபிள்யூஎஸில் 5 வேக்கன்சி, ஜென்ரல் பொதுப்பிரிவில் உங்களுக்கு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஹாரிசாண்டல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 வேக்கன்சி. ப்ரைவேட் செக்ரட்டரியில் எஸ்சியில் 5 வேக்கன்சி, எஸ்டியில் 2 வேக்கன்சி, ஓபிசியில் வேக்கன்சி அலாட் பண்ணல, இடபிள்யூஎஸில் 3 வேக்கன்சி, ஜென்ரலில் ஒரு 10 வேக்கன்சி. அதே மாதிரி இதில் ஒரு ஹாரிசாண்டல் வேக்கன்சி, பிடபிள்யூடியில் ஒரு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் இந்தியா போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 95% இருக்குது இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மட்டும். ஏன் அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ ரொம்பவே ஒரு டிமாண்ட் தான் ஜாப் கிடைக்கிறது. அது என்ன சொல்லுவாங்க, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க இல்லையா? அதாவது அவங்க ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்கள இடபிள்யூஎஸாக கன்சிடர் பண்ணி
அவங்களுக்குன்னு ஒரு வேக்கன்சியை வந்து இடஒதுக்கீடு பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க இல்லையா? ஸோ அதில நீங்க வரணும் அப்படின்னா, முக்கியமா நீங்க ஓபிசி, அதாவது பிசி, முஸ்லீம், எம்பிசி இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட இருந்து, அந்த கேட்டகரியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இடபிள்யூஎஸ்ல வரமாட்டீங்க. முதல் கண்டிஷன் நீங்க இடபிள்யூஎஸ்ஸா வரணும், இடபிள்யூஎஸ்க்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அதர் கேஸ்ட் ஓசியில வரணும். அதாவது ஜென்ரல் பொது பிரிவினரா இருக்கீங்க. எந்த ஒரு கேட்டகரியிலயும் நீங்க இல்ல. அன்ரிசர்வ்ட்ல நீங்க இருக்கீங்க. ஓசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இப்போ ஓபிசி அப்படின்னா என்ன சொல்வோம்? பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இது எல்லாமே ஸ்டேட்ல வந்து இந்த கேட்டகரி எல்லாமே தனித்தனியா சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. சென்ட்ரல் அப்படின்னு வர்றப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து, அதாவது பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சர்டிஃபிகேட்டா ஓபிசி அப்படின்னு குடுத்துடுறாங்க சென்ட்ரல் பர்ப்பஸ்க்கு. ஓகேங்களா? பட் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்ப்பஸ்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க கம்யூனிட்டியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிசினா பிசி சர்டிஃபிகேட்டு, எம்பிசினா எம்பிசி சர்டிஃபிகேட்டு. சென்ட்ரலுக்கு மட்டும் ஓபிசி. அது உங்களுக்கு தெரியும். ஸோ இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக வரீங்க. நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க. அதாவது பிசி, எம்பிசி எந்த ஒரு கம்யூனிட்டிலையும் சேராமல் நான் ஓசியாக இருக்கேன் அப்படின்னா, கட்டாயம் வந்து நீங்கள் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிருங்க. அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜாப் கிடைச்ச மாதிரி தான். பட் என்ன ப்ரிப்பரேஷன் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும் இடபிள்யூஎஸ்க்கு. சென்ட்ரலில் இடபிள்யூஎஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் எடுத்துருங்க. உங்கள் லைஃபுக்கு அது 100%, 200% ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த இடத்துல வேக்கன்சி இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. குறிப்பாக இந்த இடத்துல தான் வேக்கன்சி இருக்குது, இங்கே தான் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. எந்த இடத்துல வேக்கன்சி இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். IT80.government.in/recruitment இந்த வெப்சைட்டில் தான் நோட்டிஃபிகேஷனு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணணும், ஃபுல் எலிஜிபிலிட்டி இன்னும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்காங்க, நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லை நான் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு, டைப்பிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, இந்த ஷார்ட் ஹேண்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க, கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். See you.